தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் சமீபத்தில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. அதில் உள்ளாட்சி சாலையாக அறிவிக்காமல் திறக்கப்பட்ட மதுக்கடைகளை மூட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், சொல்லுங்க, தற்போது உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ள இந்த உத்தரவு பற்றி முதற்கட்ட தகவல்கள் என்ன? சுரேஷ், வணக்கம். அதாவது 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. என்னவென்றால், இந்த தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளில் அமைந்திருக்கக்கூடிய மதுக்கடைகளை 500 மீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடாது, அந்த மதுக்கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த உத்தரவு 2017 மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு 3300 மதுக்கடைகள் நெடுஞ்சாலைகளில் அமைந்திருந்த மதுக்கடைகள் அகற்றப்பட்டன. இந்த அகற்றப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு உத்தரவு போடுறாங்க. என்னன்னா உத்தரவுனா, அதுல இந்த மூடப்பட்ட 3300 கடைகள்ல சில மாநகராட்சி, நகராட்சி எல்லைக்குள் வரக்கூடிய அந்த நெடுஞ்சாலை ஓரம் உள்ள கடைகளை 1700 கடைகள் திறக்கப்படுகிறது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பாலு வழக்கு போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சாலைகளை உள்ளாட்சி சாலைகளாக மாற்றாமல் இந்த 1700 கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, இந்த கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் என்று அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சண்டிகர் மாநிலத்தில் இதே போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ள வரக்கூடிய சாலைகளுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதனால அந்த அடிப்படையில் இந்த கடைகளை திறந்திருக்கிறதாக சொல்லி தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு தமிழகத்திற்கு பொருந்துமா என்று விளக்கம் பெற்று வரும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற தமிழக அரசு விளக்கம் கேட்ட போது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு நாடு முழுவதற்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இந்த விளக்கத்தை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வழியாக சாலைகளாக மாற்றாமல் மாநகராட்சி மற்றும் நகராட்சி எல்லைக்குள் வரக்கூடிய நெடுஞ்சாலைகளில் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளை மூட வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கடைகளை திறப்பது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையையும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு ரத்து செய்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஒரு மாநிலத்தில் குறிப்பிட்ட நகராட்சி எல்லைக்குள், மாநகராட்சி, நகராட்சி எல்லைகளுக்குள் டாஸ்மாக் கடைகளை, மதுபான கடைகளை திறக்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதை மேற்கோள் காட்டி தமிழக அரசு சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. பின்னர் இங்கு இருக்கக்கூடிய நகராட்சி, மாநகராட்சி எல்லைகளில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளாட்சி சாலைகளாக அறிவிக்கப்படாமல் ஒரு சில இடங்களில் திறக்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடக்கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்டோம்.